இன்னைக்கு டேஸ்டியான பூரிக்கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த பூரிக்கிழங்கு பண்ணுறதுக்கு கிழங்கு வந்து நல்ல கிழங்கா இருக்கணுங்க. ஊமை கிழங்கா இருந்தால் நல்லா இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு டேஸ்டி அட் த சேம் டைம் வந்து சூப்பரான பூரிக்கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து சாஃப்டாக சப்பாத்தி எப்படி பண்ணுறது, மாவு வந்து பசையும் போது சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் எப்படி புசு புசுன்னு பூரி வர்றதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த பூரிக்கிழங்கு பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நீளமாக வந்து என்னென்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த பூரிக்கிழங்கு. அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்காக இதில் வந்து என்னென்னா 2 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகா இருக்கனால நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. அந்த 2ஐயும் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கீறி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கிழங்கு வந்து தாளிச்சிடலாங்க. இப்போ பூரிக்கிழங்கு பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேக வச்சது தாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, தோல் கூட நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். கிழங்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போடலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே போடுங்க, பொரிஞ்சாதான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிள்ளை, நெக்ஸ்ட் வந்து கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடலாங்க. இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவு வரட்டுங்க. ஸோ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ வந்து கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அது நல்லா வந்து மசிச்சிடலாங்க. கையிலே நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கையிலே மசிச்சு போட்டோம்னா நல்லா குலைவாக இருக்குங்க. சப்போஸ் உருளைக்கிழங்கு சரியாக வேகலைன்னா கூட கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அது மாதிரி கிழங்கு வந்து ஊமை கிழங்கா இருந்தால் கிழங்குக்கு நல்லா இருக்காதுங்க பூரிக்கிழங்குக்கு. ஸோ கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கும் போது வந்து 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோடய பசங்க வந்து சாப்பிடும் போது அதை எடுத்து தூரமாக வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் அது போடலை. அது போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு வந்து என்ன செய்யலாம், லாஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி போடுறாங்க. மஞ்சப்பொடி போட்டோன்னே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. இல்லைனா வந்து நமக்கு கலர் வந்து என்ன செஞ்சோன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிடலாம். இதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ நமக்கு டேஸ்ட்டியாக வந்து பூரிக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.